ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு டூல்ஸுமே இல்லாமல் வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துடலாம். உங்ககிட்ட டேபிள் ஸ்பூன் மெஷர் பண்ணுறதுக்கு இல்லைன்னா நார்மலான ஸ்பூன் இருக்கும் இல்லையா நம்ம சாப்பிட்றது, அதில் 3 டீஸ்பூன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு. ஸோ 6 டீஸ்பூன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 6 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம். கேக் ஃப்ளவர் வந்து நல்லா நல்லா ரைஸ் ஆகி வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா ஒரு 5 தடவை நல்லா சலிச்சிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட கேக் வீடியோ சூப்பராக நல்லா ஹிட் ஆச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த கேக் ஃப்ளவர் ரெடி பண்ணுறது நான் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து அது சைடில் வச்சுட்டு 2 முட்டை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போடும்போது மெஷர்மெண்ட்ஸும் சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு 45 டிகிரி ஆங்கிள் அந்த பவுலை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விஸ்க் வச்சு கலக்குனா ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக இருக்குது இல்லையா, நம்ம நேராக வச்சோம்னா அந்த கொஞ்சம் தான் அந்த முனை தான் வந்து விஸ்கோட அதில் படும். ஸோ நல்லா பீட் ஆகாது, நம்மளுக்கு தான் வந்து கை வலிக்கும். ஸோ லைட்டாக இது மாதிரி வச்சோன்னா ஃபுல்லாக கொஞ்சம் பாதிக்கு மேலே உள்ளே போகும். நம்ம சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அது வந்து நம்ம பவுட்ரு பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம கலக்க அது தானே டிசால்வ் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 15 நிமிஷம் நான் வந்து பீட் பண்ணேன். ஹேண்ட் விஸ்கில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கையும் வலிக்கும், பட் வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டூல்ஸ்லாம் எந்த ஒரு டூல்ஸும் இல்லாமல் கேக் செய்யணும், நம்ம எப்பயாவது ஒரு தடவை தானே செய்கிறோம், அதுக்கு என்னத்துக்கு பீட்டர்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக ஒரு பேல் எல்லோ ஆஃப் ஒயிட் ஆனதுக்கப்புறம் அந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/4 கப் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணி ஓரளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/4 கப் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப்பு வந்து பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முட்டையிலேருந்து வர வாசனையை வந்து கட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் எப்போயுமே கொடுக்கக்கூடாது நம்ம எந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணாலும், ஏன்னா முட்டை இவ்வளோ கஷ்டப்பட்டு கலக்கி வச்சது அந்த ஏரினஸ் போயிடும். இப்போ ஒரு 1/4 கப் நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் வினேகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இவ்வளோ பெரிய பாட்டிலே 35 ருபீஸ் தான். ஈஸியாக உங்களுக்கு எல்லா க்ராசரி ஸ்டோர்ஸ்லேயும் கிடச்சிடும். ஸோ இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரஷ்ஷோடு சேர்த்து ரொம்ப சீப்பாகவே இப்போலாம் கிடைக்குது. ஸோ அது வந்து வாங்கி வச்சுக்கலாம். காஸ்ட்லியான எந்த ஒரு டூலும் இல்லாமல், ஈவன் பீட்டர் கூட இல்லாமல் நான் இன்றைக்கி க்ரீமுமே விப் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அந்த க்ரீம் வச்சு தான் இந்த கேக்கை நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கேக் செய்யலாம். நம்மக்கிட்ட பீட்டர் இல்லையே, எப்படி பீட் பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். இந்த வீடியோ அதுக்காக தான். நான் இப்போது ஒரு 8 இன்ச்சு மோல்டு எடுத்துருக்கிறேன். ஆயிலை ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கோகோ பவுடர் போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் கூட நான் இதில் போடல, ஏன்னா அது எல்லார் வீட்லேயுமே இருக்காது. திடீர்னு செய்யணும்னு ஒரு யோசனை வந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்துச்சு கேக்கு, ஏன்னா கொஞ்சம் பெரிய மோல்டாக எடுத்துட்டேன். நீங்கள் ஹைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 6 இன்ச் மோல்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பேட்டரி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டிக்கலாம். அப்போ தான் வந்து எதனா ஏர் பாக்கெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகும். குண்டா வந்து நான் ஒரு 10 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ரிங் மாதிரி தூக்கி வைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா டப்பாவோட மூடியும் வைக்கலாம். இந்த அவன் செட்டப்புக்கு உப்பு சாண்டு எதுவுமே தேவை கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 30 நிமிஷம் நான் பேக் பண்ணியிருக்கிறேன். இப்போயும் லைட்டாக ஒட்டிட்டு தான் வருது. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 5 நிமிஷம் வச்சேன். ஸோ டோட்டலாக வந்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 35 மினிட்ஸ் 35 நிமிஷம் வச்சுருந்தேன். சூப்பராக கேக் வந்து பேக் ஆகி வந்திருக்குது, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ நம்ம இது மாதிரி சைட்ஸ் வந்து கத்தி வச்சு கீறிட்டு டேப் பண்ணி கவுத்தோன்னா சூப்பராக வந்துடும். பட்டர் ஷீட்லாம் யூஸே பண்ணலை நம்ம.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் சின்ன மோல்டு எடுத்திருந்தா நல்லா ஹைட்டாக வந்திருந்துக்கும். இப்போ இந்த மாரி இந்த கிண்ணத்த பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து செட் ஆகல. நீங்க இந்த மாரி ஒரு செட்டப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கிண்ணத்து உள்ள இன்னொரு கிண்ணம் எதில நீங்க க்ரீம் விப் பண்ண போறீங்களோ, அந்த கிண்ணம் அதுக்கு மேல வச்சுட்டு, அது ஃப்ளோட் ஆகும் இல்லையா? அதனால ஏதாவது ஹெவியா மேல வச்சு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் உங்களுக்கு அடியில இருக்கிற தண்ணி செட் ஆகுற வரைக்கும் வச்சுக்குங்க. க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து காலையிலேயே வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள வச்சுடுங்க உங்கள் க்ரீமை. நான் இந்த ட்ரோபோலைட் க்ரீம் தான் எடுத்துருக்கிறேன். அமேசான்லேயே இருக்குது. இப்போ எல்லா கிட்ட இருக்கிற இந்த கேக் ஷாப்லலாம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. கேக் எசென்ஷியல்ஸ் விற்பாங்க இல்லையா, டூல்ஸ் அந்த ஷாப்லலாம். ஸோ கிடைக்காதவங்க ஆன்லைனில் வாங்கிக்கலாம். 1 கப்பு க்ரீம் இது மாதிரி வந்து சில்லுன்னு இருக்கணும். ஐஸாக இருக்கக்கூடாது, சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடாது, செமி சாலிட் ஃபார்மில் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் சில்னஸ் இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம இது மாதிரி போட்டுட்டு இப்போ நான் ஒரு கண்டினியூஸாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். எனக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு இது பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இல்லை ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நேரம் செட் பண்ணல அடியில் இருக்கிற பவுலு. ஸோ அந்த தண்ணியாக ஆயிடுச்சு ஐஸு. ஸோ இந்த மாதிரி இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜில் கூல் பேக்குன்னு ஒரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு அக்சஸரி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நான் எப்போவுமே உள்ள ஐஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு அதுக்கு மேலே இந்த பவுல் வச்சுருந்தேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ஐஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் பீட் பண்ணுற வரைக்குமே அது வந்து நல்லா ஐஸாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது தண்ணியாக ஆகுதுன்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா இன்னொரு பவுல்லையும் நீங்கள் அது மாதிரி செட் பண்ணுறதுக்கு வச்சுடுங்க. ஸோ இதுலேருந்து எடுத்து நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியாக வந்து விப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சாஃப்ட் பீக் கிடச்சிச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம விஸ்க்கு தூக்கணுன்னா அந்த கோன் ஷேப்பில் வருது வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகுது, டிண்ட் ஆகுற மாதிரி. ஸோ அது வந்து சாஃப்ட் பீக் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கணும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். எனக்கு 10 நிமிஷத்துலேயே வந்துடுச்சு. ஏன்னா நான் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தேன். கூட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னமும் வந்து நான் பீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் கரெக்டாக டைம் செட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஒரு 45-50 மினிட்ஸ் கூட ஆகலாம். பட் 10 பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து விப் ஆகும். அது ஹோப் சொல்லுவோம் இல்லையா, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அதுக்கு இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் என்னடா இது ஆவில் தனியாகவே இருக்குதுன்னு ஃபீல் ஆகும். பட் நீங்கள் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு ஸ்டிஃப் பிக் வந்துடும். ஸோ ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சூப்பரான ஸ்டிஃப் பிக் கிடச்சிச்சு. இது மாதிரி கவுத்தி பார்த்தோன்னா கீழே வீழக்கூடாது க்ரீமு. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சுகர் போட தேவையில்லை. இந்த ட்ரோபோலைட் க்ரீமில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த க்ரீமை நல்லா வேய்ச்சி சென்டரில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம், சாக்லேட்டே இல்லாமல். ஸோ இதில் வந்து 1/4 கப் கோகோ பவுடர், 1/4 கப் சுகர் ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து 1/4 கப் பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் பத்தலை. ஸோ வந்து அகெயின் ஒரு 1/4 கப் வந்து ஆட் பண்ணி டோட்டலாக 1/2 கப் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நான் ஃப்ளேமே ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓரளவுக்கு கட்டி ஆனதும் 2 டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கினே இருக்கலாம். இப்போ பட்டர் மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து கட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து கலக்கிட்டே இருக்கணும். கை விட்டால் கட்டி தட்டிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் வரும். ஸோ நம்ம வந்து இது இப்போ எடுத்துடலாம் ஃப்ளேம்லேருந்து. நம்மளோட சாக்லேட் கனாஷ், சாக்லேட் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு டர்ன் டேபிள் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அடியில் ஒரு கனமான கிண்ணம் வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் இது மாதிரி வச்சு ரொட்டேட் பண்ணணும்னா நம்மளோட ரொட்டேட்டிங் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீம் வந்து நான் ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறேன். மீதி ஹாஃபில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த க்ரீம் வந்து நம்ம கேக்குக்கு நடுவில் லேயர்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலரில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம மேலே இருந்த போர்ஷன் 2 ஹாஃபாக கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா கேக்கை, 2 ஸ்லைஸாக. ஸோ மேலே இருக்கிற போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இது வந்து சுகர் சிரப்.
கொஞ்சமாக சர்க்கரை தண்ணி ரெண்டும் சூட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆறுனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறோம் நம்ம. இது நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணதுனால ப்ரௌன் கலராக இருக்குது. நீங்கள் எந்த சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வந்து நம்ம ஆட் பண்ணணும், ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னாக்கா அப்போ தான் வந்து கேக் கொஞ்சம் மாய்ஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வந்து க்ரீம் கொஞ்சமாக வச்சுட்டு நான் பாருங்கள் ஸ்பேச்சுலா இருக்குது, பட் நான் எந்த டூலுமே இல்லாமல் இந்த கேக் செய்யணும்னு இருந்தேன். ஸோ அதனால் வந்து இது மாதிரி தோசை கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து ஸ்பேச்சுலாவில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணோன்னா சூப்பராக வந்து நம்ம டெக்கரேட் பண்ண முடியும். இந்த கேமரா ஆங்கிள் வந்து லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஃபுல்லாக வந்து கேக் கவர் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப், ஹர்ஷீஸோட சிரப் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை இப்போ நம்ம மேக் பண்ண சாக்லேட் கனாஷ் கூட நடுவில் வேணும்னா ஊற்றிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நடுவில்லாம் ஊற்றினா பிடிக்காது, அவங்க சிப்புன்னு இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் வந்து செகண்ட் லேயரும் அதே மாதிரி சுகர் சிரப் வந்து போட்டுட்டு மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரம் கோட் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா அகெயின் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வெளியே எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். மீதி இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து நம்ம இது ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கொண்டு வரலாம். ஸோ நடுவில் வந்து நம்ம வேய்ச்சி விட்டுக்கணும் தோசை கரண்டியை, அப்போ தான் வந்து க்ரீம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இந்த அளவுக்கு போதும், ஏன்னா நம்ம மேலே வந்து கனாஷ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த கனாஷ் தான் ஊற்றி இது மாதிரி கத்தி வச்சு நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா டீப்பாக வந்து ஆயத்தம் கொடுத்து பண்ணக்கூடாது, லேஸாக பண்ணணும்னா நமக்கு நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சைடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக வந்து இது மாதிரி ஒரு நோசல் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட நோசல் இல்லைனா டைரெக்டாக ஏதாவது ஒரு பால் பையோ எதாவது இருந்துச்சுன்னா அதில் க்ரீம் போட்டு ஜஸ்ட் ஒரு கட் கொடுத்துட்டு இது மாதிரி நம்ம ட்ராப்பாக ரெயின் ட்ராப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைனும் போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த லெட்டர்ஸ் எழுதும்போது கேமரா ஆங்கிள் தப்பாக வச்சுட்டேன், அந்த பக்கம் ஆக்சுவலி வச்சுருக்கணும், அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனிவேஸ் சூப்பராக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி, ஓன் ஐடியாஸ் தான். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இது காமிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்மளுக்கு கடையில் விற்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக வரலனாலும், அந்த 100% பர்ஃபெக்ஷன் இல்லைனாலும், பட் நம்மளாக வீட்டில் ரெடி பண்ண கேக்கு நம்மளே வந்து செலிப்ரேட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமே தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த கேக் ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு டூலுமே நான் யூஸ் பண்ணல. ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பட்டர் ஷீட்டு, ஸ்பேச்சுலா அதெல்லாமே இல்லாமல் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் இந்த கேக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.